அதே போல் பணியாளர்கள் பற்றாக்குறையை பற்றி காலையில் வெள்ளை அறிக்கையில் ரொம்ப கோடிட்டு காட்டினாங்க. ஒவ்வொரு முறையும் போகும்போது எங்கே பத்திரிகையாளர் பார்த்தாலும் வந்து பணியாளர் பற்றாக்குறை 60,000 பேர் ஷார்ட்டேஜ், 65,000 பேர் ஷார்ட்டேஜ், 70,000 பேர் ஷார்ட்டேஜ். மதுரையில் பார்த்தாலும் சரி, சென்னையில் பார்த்தாலும் சரி, மின் வாரியத்தில் பார்த்தாலும் எங்கே பார்த்தாலும் இந்த ஒரு பேச்சு தொடர்ந்து மின்துறை அமைச்சர் முன்வைக்கிறாங்க. கடந்த காலங்களிலும் இதே பணியாளர்கள் தான் இருந்தாங்க. இதே பணியாளர்கள் வச்சு தான் எந்தவித பாதிப்பும் இல்லாமல் சீரான மின் விநியோகம் கொடுத்தோம். எந்த பாதிப்பும் இல்லை. பொதுவாக மின்சார வாரியத்தை பொறுத்த வரைக்கும் அங்கே இருக்கக்கூடிய பணியாளர்கள் நம்ம போற்றி வணங்கணும். மழை, வெயில், இரவு, பகல், நேரங்காலம் எதுவும் பார்க்க மாட்டாங்க. 24 மணி நேரம் பணி செய்யக்கூடிய, அதுவும் அர்ப்பணிப்புணர்வோடு பணியாற்றக்கூடியவர்கள் எங்களுடைய மின் வாரியத்தினுடைய பணியாளர்கள். உள்ளபடியே வந்து நம்ம ஒரு நிமிஷமோ 5 நிமிஷமோ பவர் கட் ஆச்சுன்னா நம்ம ரொம்ப வருத்தப்படுறோம். ஆனால் அவங்க நேரங்காலம் பார்க்குறதில்ல. வீடுகளுக்கு கூட போகாமல் உட்காந்து இரவு பகல் பார்க்காம, மழை வெள்ளம் பார்க்காம வேலை செய்கிறாங்க. அப்படி பாராட்டுக்குரியவர்கள். அந்த பணியாளர்களை வச்சு தான் நாங்கள் கடந்த 5 ஆண்டுகள் வந்து எந்தவித தடையும் இல்லாமல் சீரான மின் விநியோகம் செய்யப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக கடந்த 5 ஆண்டுகளில் 343 பணியாளர்கள் எடுக்கப்பட்டதா அந்த வெள்ளை அறிக்கையில் குறிப்பிட்டிருந்தார். நேற்று வந்து ஏஇ போஸ்ட்டு, ஏஏஓ போஸ்டெல்லாம் எடுத்து ஏறத்தாழ ஒரு 401 பேர்த்துக்கு இன்றைய மின்துறை அமைச்சர், இன்றைய முதலமைச்சர் அவருடைய வச்சு அவர்களுக்கான பணி ஆணைகள் கொடுத்தாங்க. நான் உங்கள் மூலிமா ஒன்று மின்துறை அமைச்சர்கிட்ட கேட்டுக்கிறேன். இது தாவேக அரசினுடைய மின்துறை அமைச்சர்கிட்ட, இந்த ஆட்சி பொறுப்பேற்ற 40 நாளைக்குள்ளே இந்த மின்சார வாரியம் டிஎன்பிசிக்கு ஒரு லெட்டர் எழுதி இவ்வளோ போஸ்ட் எங்களுக்கு காலியாக இருக்குது, நீங்கள் தேர்வு பண்ணி கொடுங்கன்னு அனுப்பி, இந்த 40 நாட்களுக்குள்ள டிஎன்பிசி வந்து அவங்களுக்கு எக்ஸாம் வச்சு அதை ரிசல்ட்டு கொடுத்து தேர்வு பண்ணி அந்த பட்டியலை மின் வாரியத்துக்கு கொடுத்து நேற்று ஆணைகள் கொடுத்தாங்களான்னு ஒரு கேள்வி மட்டும் வைக்கிறேன். இந்த 40 நாட்களுக்குள்ள இது நடந்திருந்ததுன்னா அவங்க பெருமையோடு சொல்லலாம். அதில் அந்த ஒயிட் பேப்பர் ரிலீஸ் பண்ணும்போது ஒரு கருத்து சொன்னார், இது ஏதோ வந்து அவங்க ஒரு பைசா செலவு இல்லாமல் ரொம்ப வெளிப்படைத்தன்மையோடு கொடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு. முந்தைய ஆட்சியில் 5 பேர் 10 பேரை அழைச்சி பேசுவாங்க, ஏதோ பேசுவாங்கலாம் சொல்லி சொன்னார். இந்த டிஎன்பிசியில் யார் அப்ளிகேஷன் போட்டால், யார் எக்ஸாம் எழுதுனா, யாருக்கு ரிசல்ட் வந்துச்சு, யாருக்கு அப்பாயின்மெண்ட் வந்துச்சுன்னு தெரியாது. பொதுவாக மின்சார வாரியம் பொதுவாக டிஎன்பிசியிலேருந்து வரக்கூடியது என்னென்னா, அந்த தேர்வு செய்யப்பட்டவங்களுடைய பட்டியல் சம்மந்தப்பட்ட துறைக்கு வரும். அந்த துறையில் என்ன செய்வாங்கன்னா அவங்களுக்கு அந்த போஸ்டிங் போடுவாங்க. எந்த இடங்களுக்கு போஸ்டிங் போடுவாங்க, நியரஸ்ட்டு அவங்களுக்கு எங்கே இருக்க பணியிடங்கள் அந்த போஸ்டிங் போடுவாங்க. அது மட்டும்தான் அந்தந்த துறையினுடைய வேலை. இது கூட தெரியாமல் ஒரு மின்துறை அமைச்சர் வந்து சொல்கிறாரு 5 பேர் 10 பேர்த்த அழைச்சி பேசுவாங்க. அவர் வெளியிட்ட அந்த ஆணைகள் கொடுக்கப்பட்ட 401 போஸ்ட்டும் கடந்த ஆகஸ்ட்டில் எக்ஸாம் வச்சு, கடந்த ஆகஸ்ட் மாதம் எக்ஸாம் வச்சு தேர்வு செய்யப்பட்டு நேற்று அதுக்கான ஆணைகளை கொடுத்துருக்காங்க. இப்போ தேர்தல் இல்லாமல் இருந்தால் நாங்களே எங்கள் முதலமைச்சர் வச்சு அந்த ஆணைகளை நாங்கள் கொடுத்துருப்போம். அதை வந்து ஏதோ அவங்களே வந்து டிஎன்பிசிக்கு அனுப்பிச்சு அவங்களே வெளிப்படைத்தன்மையோடு எடுத்ததை போல் அவங்களே வந்து எந்த விதமான இது இல்லாமல் ரீல்ஸ் வரைக்கும் அந்த லெவலுக்கு அவங்க எடுத்துக்கிட்டு போயிருக்காங்க. முதல்ல அவர் கொஞ்சம் உணரணும், அதாவது யதார்த்த நிலையை உணரணும். எந்த அரசியல் நடந்துச்சு, எப்படி நடந்துச்சு, அது எப்போ நடந்துச்சு, இப்போ நம்ம அதை எப்படி கொடுக்குறோம் அப்படிங்கிறத கொஞ்சம் ஒத்துக்கணும். அவங்க இப்போ நாங்கள் ஒத்துக்கிறோம், போன ஆட்சியில் என்னெல்லாம் நடந்துச்சு, முந்தைய அதிமுக ஆட்சியில் இப்போ நாங்கள் என்னெல்லாம் செஞ்சுருக்கோம், இந்த ஒப்பீடுகளை சொல்கிறோம். அந்த ஒற்றுக்கொள்ளக்கூடிய யதார்த்த மனநிலை இந்த மின்துறை அமைச்சர்கிட்ட வேணும். அது இருக்குன்னு நான் எதிர்பார்க்குறேன். அதே போல் வந்து நான் இன்னும் கூட அவருக்கு கொஞ்சம் வெளிப்படைத்தன்மையோடு சொல்கிறேன். டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் இருக்காங்க, டிப்ளமோ ஹோல்டர்ஸ், அவங்களுக்கு ஒரு 656 பேர்த்துக்கு டிஎன்பிசியில் ரெடியாக இருக்குது. அதுவும் நாங்கள் அனுப்பிச்ச பட்டியல் தான். அது பட்டியல் ரெடியானால் அவங்க உடனே மின்துறை அமைச்சர் அவங்களுடைய முதலமைச்சரை வச்சு பணியாணைகள் அவங்களுக்கு கொடுக்கலாம். அதே போல் வந்து ஐடிஐ முடித்தவங்களுக்கு ஃபீல்டு அசிஸ்டண்ட், அது ஒரு 1795 பேர்த்துக்கு எல்லாம் முடிச்சு டிஎன்பிசி ரெடியாக இருக்குது. அதையும் இன்றைய முதலமைச்சரை வச்சு இன்றைய மின்துறை அமைச்சர் வந்து கொடுக்கலாம். இதெல்லாம் அவங்களுக்கு ஒரு வழிகாட்டுதெல்லாம் பாக்கி இருக்குது, அதையும் சேர்த்து சொல்லுங்கள். ஆனால் ரீல்ஸ் மட்டும் வந்து நீங்கள் எதை கொடுத்தீங்க, வெளிப்படைத்தன்மையோடு செஞ்சீங்கன்னு தயவு செஞ்சு மக்கள்கிட்ட ஏமாத்துற மாதிரியான ஒரு செய்திகளை போட வேண்டாம் அப்படிங்கிறத என்னுடைய வேண்டுகோள். அதனால் வந்து கடந்த காலங்களில் மின்வாரியம் டிஎன்பிசிக்கு அனுப்பி தேர்வு செய்யப்பட்ட பணியிடங்கள் தான் நேற்று வழங்கப்பட்ட அதற்கான பணி நியமன ஆணைகள். இனி அடுத்து வரக்கூடிய டிப்ளமோ ஹோல்டர்ஸாக இருந்தாலும் சரி, ஐடிஐ முடித்தவங்களாக இருந்தாலும் சரி, ஃபீல்டு அசிஸ்டண்டாக இருந்தாலும் டெக்னிக்கல் அசிஸ்டண்டாக இருந்தாலும், அதுவும் கடந்த திமுக ஆட்சியில் எங்களுடைய கழகத் தலைவர் முதலமைச்சராக இருந்து எடுத்துக்கொள்ளப்பட்ட பணிகள் தான் இப்பொழுது அதற்கான ஆணைகளை வழங்குவதற்கு தயாராக இருக்கின்றன. அதே போல் போன 5 வருஷத்தில் மின்வாரியத்தினுடைய உள்கட்டமைப்புகளை பற்றி சொன்னாங்க. போன 5 வருஷத்தில் என்னென்ன வேலைகள் நடந்துச்சு, 122 துணை மின் நிலையங்கள் முடித்து பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்பட்டதுன்னு அந்த வெள்ளை அறிக்கையிலே இருக்குது. அந்த வெள்ளை அறிக்கையிலே 122 துணை மின் நிலையங்கள் கடந்த 5 ஆண்டுகளில் முடித்து
பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்பட்டிருக்குன்னு இணைக்கப்பட்டிருக்குன்னு சொன்னார். ஆனால் சொல்லும்போது என்ன சொன்னார், எந்த வேலையும் நடக்கல, எந்த வேலையும் நடக்கல, நடுவில் எந்த வேலையும் நடக்கல, எந்த வேலையும் நடக்கலன்னு ஒரு வார்த்தைகள் இடையில இடைச்சல்களாக வந்துட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் இன்னொன்று என்ன அதில் குறிப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மின்மாற்றிகள் இருக்குது, டிரான்ஸ்ஃபார்மர். அது வந்து 99,573 கடந்த 5 வருஷத்தில் போடப்பட்டதா அவரே அந்த வெள்ளை அறிக்கையில் சொல்லியிருக்காரு. அப்புறம் சொல்லிட்டு திரும்ப சொன்னார் எதுவும் நடக்கலை அப்படின்னு சொல்லி சொன்னார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் இஹெச்டி லைன் இருக்குது, ஒரு 4003 கிலோமீட்டர் போன 5 வருஷம் போட்டிருக்காங்க அப்படின்னு அந்த வெள்ளை அறிக்கையில் தெளிவாக சொல்லியிருக்காங்க. சொல்லிட்டு என்ன சொன்னார், எதுவும் நடக்கலை. அதுக்கப்புறம் வந்து ஹெச்டி லைன் இருக்குது, ஒரு 25,963 கிலோமீட்டர் போன 5 வருஷம் வந்து உள்கட்டமைப்பு பணிகள் அந்த மின் விநியோகத்துக்காக செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு அந்த வெள்ளை அறிக்கையில் கொடுத்துருக்குறாங்க. கொடுத்து முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு எதுவும் செய்யலை அப்படின்னு சொல்லி சொன்னார். அதே போல் வந்து எல்டி லைன் இருக்குது, ஒரு 23,179 கிலோமீட்டர் அளவுக்கு வந்து போன 5 வருஷம் போட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அந்த வெள்ளை அறிக்கையில் கொடுத்தாரு. கொடுத்து முடிச்சுட்டு எல்லாம் இடையில கேப்பில் வரும்போது திரும்ப ஒரு முறை என்ன சொன்னார், போன 5 வருஷம் எதுவும் நடக்கலை, வருமானம் கொடுத்து ஆனால் செலவு எங்கே போச்சுன்னு தெரில, அந்த பணங்கள் நிதிகள் எங்கே போச்சுன்னு தெரில அப்படிங்கிற ஒரு கருத்தை முன் வச்சார். இது எல்லாம் அவங்க சொன்ன அவங்களுடைய வெள்ளை அறிக்கையிலிருந்து எடுத்துக்கொள்ளப்பட்ட சரத்துகள், அவர்கள் சொன்ன எண்ணிக்கையை தான் இப்போ நான் இந்த நேரத்தில் உங்களிடத்தில் முன்வைக்க விரும்புகிறேன்.